ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியை இந்த மாதிரி மரத்தில் ஏற்றி விட்டால் தான் நமக்கு சுத்தமாக இருக்குங்க. அவுத்தி மரத்தில் தான் அந்த காலத்தில் வெத்தலையெல்லாம் ஏற்றி விட்டு பறித்து சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. இந்த வெத்தலை கொடி பார்த்திங்களா எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக வளர்ந்துருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வெள்ளை மிளகோடு கசக்கி அதோட சாறு எடுத்து நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதுக்காக வளர்த்த வெத்தலை செடி தாங்க இது. பார்த்திங்களா இந்த ஒரே வாரத்தில் எப்படி பதியம் போடுறோன்னா, இந்த மாதிரி செடியிலேயே நம்ம ஒரு பாட்டு வச்சுட்டு அதில் மண் வச்சு நல்லா பதியம் போட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் வேர் விட்டுடுங்க. அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க. வெத்தலை செடி சூப்பராகவே ரெடி ஆகிடுங்க. இதாவது ரொம்ப டைம் எடுக்கும். வெத்தலை செடி பார்த்திங்கன்னா சம்மரில் பதியம் போடவே கூடாது. நல்லா மழை காலங்களில் பதியம் போட்டிங்கன்னா நல்லாவே ஈஸியாக வளருங்க. பாருங்கள், அப்படி பதியம் போட்ட செடி தான் இது. எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு பெரிய செடியாக சீக்கிரமாகவே கிடச்சிடும். இந்த மெத்தட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்படி தான் நிறைய க்ரோ பேக்கில் பதியம் போட்டிருக்கேன். சம்மர் டைமில் எவ்வளோ வெத்தலை செடி கட் பண்ணி பதியம் போட்டாலும் அது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த தண்டுகள் கட்டாய் கீழே விழுந்துடும். டக்குன்னு இந்த வேர் பிடிச்சி வளரவே இல்லை. எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட செடி இப்போ எனக்கு வேணும்னு. நான் அப்போ பதியம் போடும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நல்லாவே செடிகள் அழகாக வேர் விட்டு வளர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர்கள் விட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக வளர்ந்துருக்குங்க. ஷார்ட் டைமில் நமக்கு இப்படி ஒரு வெத்தலை செடி கிடைக்கிறது. இந்த மெத்தடும் நான் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.